ஹாய் எவ்ரிவன். அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 87 வருஷம் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ பிரேக் ஆயிருக்கு. ஃபோக்ஸ் வேகனோட பிளான்ட் வந்து ஜெர்மனிலே க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து அவங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பிளான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ ஆக்சுவலாக கண்டினியூவாக பாருங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் வந்து நீங்கள் காருக்கு வந்து ₹1 ஸ்பெண்ட் பண்ணாலும் எதுக்காக அந்த பணத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபோக்ஸ் வேகன் கதையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டும் எனர்ஜியோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு காரை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால காஸ்ட் கட்டிங்காக வந்து நாங்கள் இந்த பிளான்ஸ்லாம் க்ளோஸ் பண்றோம்னு சொல்றாங்க. செகண்ட் என்னன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃபோக்ஸ் வேகன் எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கே தெரியும், நார்மல் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபோக்ஸ் வேகன் பிராண்ட் விச் மீன் ஜெர்மன் பிராண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட டைகுனே நம்ம எடுத்துக்கலாமே, அது ஜஸ்ட் ஒரு சப் 4 மீட்டர் கார் தான், அது சின்ன கார் தான், அது எஸ்யூவின்னு சொல்லிட்டு. அதோட டாப் அண்ட் ஐ திங்க் அது 23 lakhs சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அந்த கார் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஆமாம், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து கோவம் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. உனக்கு என்ன வந்து ஜெர்மன் பிராண்டை பற்றி தெரியும், ஃபோக்ஸ் வேகன் பற்றி தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டைகனோட பில் குவாலிட்டியாக இருக்கலாம், இன்ஜினாக இருக்கலாம், இல்லை டிரைவிங் டைனமிக்ஸாக இருக்கலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் டவுட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்குன்னு வந்து நம்ம அவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு 15 lakhs அந்த ரேஞ்சுக்கே அவங்க டாப் பண்ணவே இல்லை. அவங்க வந்து லான்ச் பண்ணலாம் 15 lakhs 16 lakhsக்குன்னு. பட் அதை பண்ணாமல் அவங்க அவ்வளோ ப்ரைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபோக்ஸ் வேகன் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஹையஸ்ட் ப்ரைஸ் அவங்க வந்து ஒன்லி இந்தியாவில் சொல்லலாம், வேர்ல்டு வைடு சொல்கிறாங்க. அவங்களோட வந்து சிக்னேச்சர் மாடல் ஜெட்டாவாக இருக்கலாம், பசாட் அப்படி இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து சரியாக சேல் ஆக மாட்டேங்குது. மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ மணியை நம்ம பிராண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தான் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. என்னன்னா வந்து இப்போ நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈவியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டீசல் இருந்துச்சு, இப்போ டீசல் வந்து ஃபியூச்சரில் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஹைப்ரிட் வந்துச்சு, இப்போ ஃபுல்லாகவே ஈவி நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஈவியோட ரேஸில் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகனால அன்ஃபார்ச்சுனேட்லி பங்கு பெற முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்ஸ் வேகன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஐசி இன்ஜின் கார்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம ஏன்னா இப்போ டிரைவிங் பிளஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால வந்து டிரைவிங் பிளஸ்ன்னு சொல்லும் போது அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் ஈவியில் ஆனால் வந்து நார்மல் இன்ஜின்ஸ்ல தான் அடிச்சிக்க முடியாதே தவிர ஈவியில் வந்து அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியல. அதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம அமெரிக்கன் பிராண்டு டெஸ்லா இருக்குல்ல, அவங்க உள்ள வந்ததா இருக்கட்டும். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சைனீஸ் ஈவி பிராண்ட், எஸ்பெஷலி இந்த பிஒய்டி மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைலோட ஈவி இண்டஸ்ட்ரியை வந்து கைக்குள்ள வச்சிருக்காங்க. லைக் அவங்க டெரிட்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து ஃபோக்ஸ் வேகன் கம்பீட் பண்ண முடியல. இன்னொன்று என்னன்னா ஃபோக்ஸ் வேகனோட இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அப் டு த டேட் இருக்காது. அப் டு த டேட் இருக்காதுன்னா தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் எல்லாமே இருக்கும். ஆனால் கொரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது, இல்லை சைனீஸை கம்பேர் பண்ணும்போது, அப்புறம்னா இப்போ அந்த கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்து எம்ஜி இருக்குல்ல, எம்ஜியை கம்பேர் பண்ணும்போது இவங்களெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வந்து ஜெர்மன் பிராண்டு எஸ்பெஷலி ஃபோக்ஸ் வேகன்ல வந்து அந்த அளவுக்கு வந்து இன்டீரியர் வந்து அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்காது. அது ஒரு ரீசன். இது நான் இப்போ சொல்றது எல்லாமே ஃபோக்ஸ் வேகன் சைட்லேருந்து சொன்னது சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபோக்ஸ் வேகனோட கதை வந்து இதோட முடிஞ்சிச்சு, அந்த 87 years ஹிஸ்ட்ரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த ரீபேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பிக்கெஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நம்ம டொயோட்டாவை கூட எடுத்துக்கலாம். டொயோட்டா கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் மாருதி சுசுகி கிட்டேருந்து காரை வாங்கி ரீபேட்சிங் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதை வித்ததுல வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40%, ஆமாம், 35 to 40% வந்து அவங்களோட எப்படி சொல்றது, கார் விற்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ரீபேட்சிங்லாம் வந்து தப்புன்னு சொல்ல. ஏன்னா ஒரு பிராண்டு வந்து இந்தியாவில் சர்வைவ் ஆகணும், இல்லை வேர்ல்டு வைட் சர்வைவ் ஆகணும், ரீபேட்சிங் அவங்களுக்குள்ள இருக்க சிஸ்டம் மாற்றிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து மாருதி சுசுகி கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பலினோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. சேம் ப்ராடக்டை வந்து டொயோட்டா சைட்லேருந்து கிளான்ஸான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அப்படி விற்கும் போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ப்ரைஸும் ஈக்குவலாக தான் நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும். நீங்க டொயோட்டான்னு பிராண்ட், அந்த பிராண்ட் நேம்காக வந்து ஒரு பலினோங்கிற ப்ராடக்ட் வந்து பிரைஸ் அதிகமா வச்சு விற்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமே கிடையாது, ஓகேவா? சேம் திங் தான். அந்த மாதிரி டொயோட்டா இனோவோட ஹை கிராஸ் இருக்கு.
அதே ஹை கிராஸ் வந்து மாருதி சுசுகி கிட்ட இன்விங்டோன்னு சொல்லிட்டு இருக்கு, ஓகேவா. அது பாத்தீங்கன்னா இன்விங்டோட பிரைஸ் கம்மியா இருக்கு, ஆனா ஹை கிராஸோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. எனக்கு வீல் சைஸ் மட்டும் தான் மாறும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து 17 இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து 18 இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 16 17 நினைக்கிறேன். 1 இன்ச் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் மாருதி சுசுகியோட டாப் மாடல்லே. டொயோட்டா இனோவா ஹை கிராஸை விட 1 இன்ச் அவங்க வீல் சைஸ் மட்டும் தான் டவுனா இருக்கும். இன்னொன்று அட்டோமன் சீட் இருக்காது, அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மாருதி சுசுகில ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs கிட்ட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஒன் மோர் திங், ரொம்ப முக்கியமான விஷயம், டொயோட்டாவோட இந்த சோகால் ஃபார்ச்சுனர் இருக்குல்ல, இந்த ரியல் எஸ்யூவி, அதுக்கு என்ன ப்ரைஸ்னா, இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் ஜிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அவங்க 60 lakhs வச்சிருக்காங்க. 60 lakhs வந்து அந்த கார் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஆனால் கார் ஒர்த்தான காரான்னு கேட்டால் எப்படி சொல்றது, ஃபார்ச்சுனரை பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ட்ரேட்மார்க்கை கிரியேட் பண்ண கார் அது. இன்ஜின் ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை டிரைவிங் டைனமிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஆப்வியஸ் எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் தான் கொடுக்கணும், சன்ரூஃப் கொடுக்கணும், அவங்க இன்ஃபோடைன்மெண்ட் அப்கிரேட் பண்ணணும், இன்டீரியர் என்ன ப்ரீமியமாக கொண்டு வரணும், ரியர் சீட் வந்து வென்டிலேஷன் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ இருக்கு. அவங்க இப்போ எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும் ஹையாக வச்சுட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கு. பிகாஸ் ஏன்னா ஃபார்ச்சுனருங்கிறது பார்த்தீங்கன்னா மோனோபோலி மார்க்கெட் தான். பட் ஆனால் அவங்களோட ஒரு ரியல் காம்படிஷனே பார்த்தீங்கன்னா எம்ஜியில் கிளாஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி எம்ஜிக்கு வந்து ஷோரூம்ஸ் வந்து இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய கிடையாது. அந்த ஒரு ரீசன்னால வந்து டொயோட்டா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு 87 வருஷம் ஹிஸ்டரியே வந்து இப்போ வந்து க்ளோஸ் ஆகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அவங்களால கம்பீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ டொயோட்டாவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அதனால நான் பார்த்துப்பேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நீங்க கண்டிப்பா வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஃபேரான ப்ரைஸ் வைக்கணும். ப்ரைஸுக்கு மக்கள் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்து ப்ரைஸ் பண்ணக்கூடாது, அது ஒரு விஷயம் இருக்கு, ஓகேவா. பிகாஸ் ஏன்னா ஃபோர்டா இருக்கலாம், ஷெவர்லெட்டா இருக்கலாம், ஃபியட்டா இருக்கலாம், அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ இல்லை. ஏன்னா அவங்களால வந்து அவங்க காரை வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ரைஸ் பண்ண முடியல. கார் குவாலிட்டியா இருந்தாலுமே வந்து ப்ரைஸ் சரியில்லாதனால அவங்க இந்தியா விட்டு போயிட்டாங்க. மற்றபடி ஓகே, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ டொயோட்டாவுக்கு வந்து அதே மாதிரி நிலைமை வராம இருக்கணும். பிகாஸ் ஏன்னா டொயோட்டாவும் அந்த மாதிரி தான், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வேற லெவல்ல இருக்காங்க. பட் இந்தியாவிலேயும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா சர்வைவ் ஆகணும்னா அவங்க டெஃபினட்டா வந்து ப்ரைஸ்ல ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது, ஓகே. அதை தாண்டி நம்ம இந்த மாதிரி பைக்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து லைக் நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 பிஎம்டபிள்யூட G310 RRையும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கலாம். இப்போ டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 பிஎம்டபிள்யூ G310 RR சேம் பைக் தான், சேம் மேனுஃபேக்சரிங் தான், எல்லாமே சேம் தான். அதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா பிராண்டு மட்டும் மாறும். இதுல டிவிஎஸ்ன்னு இருக்கும், அதுல பிஎம்டபிள்யூன்னு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களான நம்ம தான் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கணும், ஓகேவா. ஏன்னா இப்போ அந்த 30,000க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பைக்ல இல்லாதது தான் வந்து அந்த பைக்ல இருக்கு, அதுக்காக தான் அந்த ப்ரைஸ் கொடுக்குறோம்னா அது ஓகே. நீ எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்கல, காசு மட்டும் உன் பிராண்டுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னா மக்கள் ஒன்று இப்பெல்லாம் முட்டாள் கிடையாது, ஓகேவா. இப்போ எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் இந்த வண்டியிலேருந்து அந்த வண்டிக்கு நான் 30,000 நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா ஏன் நான் கொடுக்கணும், அதுக்கு எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அப்பப்போ இல்லை எங்களோட பிராண்டு வந்து பெரிய பிராண்டு சொல்லுவாங்க, BMW, சொல்லி பாருங்க ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படிலாம் இப்போ போய் நம்மளால மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. டொயோட்டாக்கும் அதே தான். பலினோட கிளான்ஸ் ஏன் விலை அதிகமா இருக்கு, அந்த மாதிரி ஃப்ராங்க்ஸோட டைசர் ஏன் விலை அதிகமா இருக்குன்னா டொயோட்டா வந்து நீட்ஸ் டு ஆன்சர் த கொஸ்டின். அவங்க ஆன்சர் சொல்லி ஆகணும். டைசர் ஏன் விலை அதிகமா இருக்கு, இதுதான் காரணம் அப்படிங்கிற ரீசன் சொல்லணும். ஆனால் அவங்களால சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா அதோட ரீபேச்சிங் இது. ஃப்ராங்க்ஸோட ரீபேச்சிங் தான் டைசர். அவங்களால என்ன காரணம் சொல்ல முடியும்? பூஸ்டர் ஜெட் இன்ஜின் அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஓகே. ஸோ அதனால இப்போ மக்கள் எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால மக்களால் நீங்களும் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்தியாவோட ஹையஸ்ட் பாப்புலேஷன் மிடில் கிளாஸோட பாப்புலேஷன் தான் இருக்கு, ஓகேவா. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பணத்தை போய் கொடுக்குறோம்னா நம்ம ஒவ்வொரு ரூபாய்க்கு வந்து நீங்க காரணம் கேட்கணும். இப்போ வந்து மாருதி சுசுகில பலினோன்னு ஒரு ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு, நான் அதையே எடுத்துக்கலாமே, அந்த மாதிரி நீங்க போய் அதை எடுத்துங்க. ஸோ அதனால பிராண்டை மட்டும் நம்பி போய் எடுக்காதீங்க. அது வந்து உங்க காசு வேஸ்ட் ஆகுமே தவிர அதனால வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரீசேல் வேல்யூ ஆஃப்டர் வந்து நம்ம காரை விற்கும் போது, அதுவும் இதே கான்செப்ட் தான். ஒரே இன்ஜின்ங்க ஒரே காருங்க, அப்புறம் ரீசேல் வேல்யூ மட்டும் எப்படி மாறும்? ரெண்டுமே ஜாப்பனீஸ் தானே. ஸோ அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அவேர்னஸோட நடந்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த டைம்ல தான் கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா சும்மாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோக்ஸ் வேகனுக்கே இந்த நிலைமை, அவங்க பென்ட்லி வச்சுக்கிட்டு, லாம்போகினி வச்சுட்டு, புகாட்டி வச்சுட்டு அவங்களுக்கே இந்த நிலைமை. ஸோ மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அலர்ட்டா தான் இருக்கணும். மக்கள் அந்த மாதிரி விழிப்போட இருங்க.
இது இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமொபைலில் வேற என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாகவே ஃபிட்னஸ் கண்டென்ட் அண்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆட்டோமொபைல் கண்டென்ட்டாக வரும். மற்றபடி பேலன்ஸ் எல்லாமே ஃபிட்னஸ் கண்டென்ட்ல தான் போயிடும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு எப்போ வேணா நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். இல்லை என்னோட இன்ஸ்டா ஐடி இதே தான், எஸ்கே ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாலையும் வரும், SK_fitness_லைஃப் ஸ்டைல் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் அதில் கூட எனக்கு டேரெக்டாக DM பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எல்லாம் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் சந்தோஷ் குமார். பாய்.